புதுசா தெரியுது. நம்ம ஊருக்கு தான் போறப்பல. போய் யார் என்னன்னு கேளு. ஏன்பா இவ்வளவு சமாச்சாரத்தை கையில தூக்கி வச்சிட்டு இருக்கிறேன், எங்கிட்ட வந்து மணி ஏக்குறிய? வா, முன்னால வந்து நீயே பாத்துக்க. ஏய், தெரியலன்னு சொல்ற. இப்பதான் காலையில 8:30 மணி பஸ்ஸுக்கு வந்து இறங்குறேன். ரொம்ப தெரிஞ்ச நாட்ட 4:45. இல்ல தலைகீழ இருந்துச்சு, அதனால சரியா தெரியல. அம்மா எங்க இந்த பக்கம்? என்னங்க பதில காணா? இந்த ஊர் நாட்டாமையை பார்க்க போறேன், போதுமா? நாட்டாமையா? வரல, அங்கட்டே தான் வராரு. கப்பன் பாருங்க. எங்க அப்பன பார்க்கவா? எதுக்கம்மா? அதெல்லாம் கேக்கல, அதுக்குள்ள போயிட்டாரு. ஒருவேளை எங்க சொந்தக்காரரா இருப்பாரோ? என்னங்க நீங்க எங்க அப்பாவையா பார்க்க போறீங்க? உங்க அப்பா யாரு என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த ஊர் நாட்டாமையை பார்க்க போறேன். ஐயோ, அவர்தாங்க எங்க அப்பா. ஓஹோ. ஆமா, நீங்க எங்க அப்பா வகையில சொந்தமா இல்ல எங்க அம்மா வகையில சொந்தமா? எந்த வகையிலயும் சொந்தம் இல்ல. நான் இனிமே இந்த ஊர்ல தான் தங்க போறேன். அதுக்கு ஒரு வாடகை வீடு வேணும். உங்க அப்பா இந்த ஊர் நாட்டாமையாச்சே, அவர்கிட்ட சொன்ன ஏற்பாடு பண்ண வரல, அதுக்காகத்தான் போறேன். சரி, இதெல்லாம் கொடுங்க, நான் வச்சுக்கிறேன். உனக்கு எதுக்குமா வீடு? என்னங்க நீங்க நம்ம ஊருக்கு வந்திருக்கீங்க, இதெல்லாம் கூட செய்யல அப்படி. இந்த வச்சுக்க. புடா. வாங்க. அப்புறம் பையன் நம்ம பையனுங்களா? நம்ம பையன் இல்ல, என் பையன். அதான் கேட்டேன். ஆமா, பையன் உங்க அம்மா வரல? பின்னால வருவாங்க. பின்னால? ஆமாமா. இனிமே நீங்க வீடு பார்த்து சாமான் சட்டி எல்லாம் வாங்கி போட்டு அதுக்கப்புறமா வந்தா தானே உங்களுக்கு வேலை. வரட்டும், நிதானமா வரட்டும், ஒண்ணும் அவசரம் இல்ல. பையன் நல்ல அழகா சிவப்பா இருக்கான். என் பையன். அதனாலதான் சந்தேகமா கேட்டேன். சும்மா தொண பேசிட்டு இருக்காத. ஊருன்னு எவ்வளவு தூரம் இருக்கு? இன்னும் பாதி இருக்கு. பாதியா? இல்ல, தூரம் பாதி இருக்குன்னு சொன்னேன். ஒண்ணே ஒண்ணு மட்டும் கேட்கவா? நீங்க இந்த ஊருக்கு என்ன வேலையா வந்திருக்கீங்க? இந்த ஊர் பள்ளிக்கூடத்துக்கு வாத்தியாரா வந்திருக்கேன். ஏனுங்க, நீங்க இந்த வாத்தியார் வேலை பாக்குறத விட இந்த வெங்காயம் விக்கிறது, வெள்ளை மண்டி வைக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது பண்ணா நல்ல வருமானம் கிடைக்கும்ல? யோசிக்க இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த ஊர் பசங்க ஒரு மாதிரி கொஞ்சம் ஏமாந்தா போதும் மிளகா அரைச்சிடுவாங்க. ஏமாந்தா தானே? நான் ரொம்ப விவரமான ஆளு. அவ்வளவு சீக்கிரம் என்ன யாரு ஏன்? இதெல்லாம் எத்தனை நாளுக்கு வரும்போது? ஓ, நிறுத்துறா. இங்க யாராவது ஒரு பொண்ணோ இல்ல ஒரு பையனோ என் பக்கத்துல வந்து நின்னு கடவுள் வாழ்த்து பாடுங்க. என்னப்பா எல்லாம் திரு முடிக்கிறீங்க? இதுக்கு முன்னால அந்த வாத்தியாரு கடவுள் வாழ்த்து சொல்லி கொடுக்கலையா? அவன் எங்களுக்கு சொல்லி தரல சார். அவர் நினைச்சப்ப ஒரு வேற வந்தோன்னு மணி அடிக்க சொல்லுவாரு. மணி அடிச்சது நாங்க சத்து போயிடும். சரி, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நான் கடவுள் வாழ்த்து பாடுறேன். அதை கேட்டு திருப்பி பாடுங்க. நாளையில இருந்து இங்க யாராவது ஒருத்தர் பாருங்க. என்ன எங்க எல்லாரும் பாடுங்க பார்க்கலாம். அருள் புரிவாய் கருணை கடலே, ஆருயிர் அனைத்தும் அமர 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 வாழ்வு பெறவே, அருள் புரிவாய் கருணை கடலே. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. சரி, எல்லாரும் லைனா கிளாஸுக்கு போங்க. சுரேஷ், சுப்பராயன், தவக்கலை. என்னப்பா சத்தம் மட்டும் வருது, ஆளை காணா? யாரு தவக்கலை? நீங்க தானா? எங்க உன் சகாக்கள் 2 பேர் கூட இருப்பான். டேய், நீங்களே எந்திரிங்கடா. மும்மூர்த்திகளா? இன்னைக்கு முதல் நாள், அதனால விட்டு வைக்கிறேன். பின்னால போக பாக்குறேன். உட்காரு. கந்தசாமி, கருப்பண்ணன், காத்தவராயன், கோபால்,
முருகேஷ், இல்லையா? உதயகுமார், இல்லையா? ஆனந்த், இல்லையா? அம்மாசை. இல்லையா? இப்ப 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்புன்னு கசகசன்னு இருக்கீங்க. முதல்ல இந்த 2ஆம் வகுப்பு ஆளுகளை மட்டும் கணக்கெல்லாம் எப்படி போடுறீங்கன்னு செக் பண்றேன். எங்க யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம். நாள் இல்ல 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 இல்லடா இல்லடா இல்ல இல்ல இல்ல. சரி 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 சரி. ஆ ஆ ஆ ஆ. எங்க யாராவது என்ன இல்ல, இத்தனை நாளா பள்ளிக்கூடம் மூடியே கிடந்ததுங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் திறந்ததுங்க. அதான் எப்படி இருக்கு என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தோம். இல்ல அதெல்லாம் நல்லாவே இருக்கும். நீங்க எல்லாம் கிளம்புங்க. அது என்னங்க நீங்க புதுசா வந்திருக்கீங்க? என்னதான் சரிங்க ஆசையா பாக்கலான்னு வந்தா போகணும்னு வரீங்களே ஏக்கா? அதானே புரியாம பேசாதீங்கம்மா. நீங்க எல்லாம் இரண்டு இருந்தா பசங்க எப்படி படிப்பாங்கன்னு வேணா சும்மா அர்த்தம் இல்லாம பேசி போங்க போங்க சொல்றேன்ல. வாங்க. ரொம்ப தான் கராக்கி பண்ணிக்கிறாரு. இத்தனை சிடுமுஞ்சா இருக்காரு. இந்த ஆளுகிட்ட புள்ளிக்கு படிச்சதுன்னா ரெகுலர் எக்ஸாம் தான் போ. ஆமா, பெரிய வாத்தியாரு பெரிய பள்ளிக்கூடம். எங்க தவக்கலை பக்கத்துல இருக்கிற சின்ன பையன் சொல்லு. 4 நாள் எவ்வளவுப்பா? 4 4 ஒரு 8 தானே. 2 8 வருது. சரி 5 3 எவ்வளவு சொல்லு. 5 3 ஐயோ 8 தான்டா. 8 தான் டாவா? என்னங்கடா வர வர மரியாதை குறையுது. ஐயோ என்ன விட்டுடுங்க, தெரியாம போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க, என்ன பண்ண மாட்டேங்க. நேத்தே உனக்கு சொல்லணும்னு நினைச்சேன். ஒரு வயசு பொண்ணு சின்ன பசங்க சரியா ஓடி சேர்ந்து சுத்திட்டு இருக்க வெக்கமா உனக்கு? பத்தாக்கு இங்க வர வேண்டிய நீ? இல்ல, நான் எப்போ இவங்களோட சேர்ந்தா சுத்திட்டு இருப்பேன். இன்னைக்கு திடீர்னு பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சதால இவங்க எல்லாம் இங்க வந்துட்டாங்க. அதான் எனக்கு எங்க போறதுன்னே தெரியல. நானும் இவங்களோட சேர்ந்து அப்படி ஓரமா உட்காந்துட்டுமா? தாங்கட்ட குரங்கு வனத்தையும் சேர்த்து கெடுத்துதான். ஏன் இவங்க எல்லாம் ஒழுங்கா உனக்கு பிடிக்கலையாக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேங்க. நல்ல புள்ளியாட்ட அமைதியா அப்படி உட்காந்துருக்கேன். உங்க அமைதியெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. முதல்ல வெளியே கிளம்பு. நான் இன்னும் உங்க மடியிலே உட்கார போறேன்னு சொன்னா இப்படி பெஞ்ச் வெளியே போன்னு சொன்னேன்ல. சும்மா அது இதுவும் பேசிட்டு இருக்க. உங்க குழந்தை எல்லாம் தொட்டில தூங்குதுல்ல. உட்கார பேசினா அரைஞ்சிருவேன். இப்படி தடுத்து மரியாதை நின்று தப்பி போறதா? சரி போ. நீங்க எல்லாம் இப்படித்தான் உருப்பட போறீங்களோ? ஏண்டா என்ன சொன்ன? ஏதாவது பேசுவியா? அரைஞ்சு யாரு நினைச்சிட்ட? ஏய் உனக்கு ஏதாவது அறிவு இருக்கா? இதென்ன பள்ளிக்கூடம் நினைச்சியா இல்ல வேற நினைச்சு நினைச்சியா? இன்னொரு தடவை இங்க வந்து பாரு, கைய கால உடைக்கிறேன். கொட்ட பிள்ளை பார்த்தோம்னா கொஞ்சம் கூட நில்லுங்கடா. நில்லுங்கடா. எது காலையில பள்ளிக்கூடத்துல பெல் அடிச்சு? நீ தெரியாம பண்ணிட்டேங்க. என்ன தெரியாம பண்ணிட்ட? உங்க அப்பா நாட்டாமங்கிறதுனால என்ன வேணா பண்றது நடத்தமா? நான் உங்க அப்பா கிட்ட நியாயம் கேட்கலாம். வேண்டாங்க, எங்க அப்பா என்ன அடிச்சு போட்டுருவாரு. சத்தியமா பண்ண மாட்டேங்க. நம்பாதீங்க வச்சார. இவ சரியான கேப் மாதிரி. நீங்களும் நானும் சொன்னா கேட்க மாட்டா. இவங்க அப்பா கிட்ட சொல்லுங்க. சாப்பிட்ட வார எடுத்து 4 இழுப்பு தான் சரிப்பட்டு வருவா. இனிமே ஸ்கூல் பக்கம் வந்து பாரு, உன்னை பேசிக்கிறேன். ஒரு இடத்துல ஒழுங்கா உட்காரு. மூளைக்கெல்லாம் போகாத. பூச்சி கீச்சி கடிச்சிரும். ஜட்டி கூட போடல. என்னடே எப்படா குறி பார்த்து கரெக்டா காய்கறிக்கு எப்படி ஒண்ணு கிடைக்கிற? சரி ஏன் பையன் அப்பனும் புள்ள நாய் போச்சு, இதெல்லாம் கழுவிட்டா இருக்க முடியும். நீ தொடச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதுதான். சுமாரா தான். பர்மிளா, பர்மிளா, நம்ம தவக்கல 5 ரூபாய் வச்சிருக்கான். எல்லாரும் 2ஆட்டம் சினிமாக்கு போலாம். ஏண்டா உனக்கு எதிர 5 ரூபாய்? எங்க அப்பனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாது. 10 பைசா மூக்கு போட்டு வாங்கிக்கிறதுக்கு என்ன நம்ம 5 ரூபாய் கொடுத்தாரு. நான் கண்டுபிடிச்சேன்னு சொன்னேன். ஒரு ஆளு கொடுத்த நல்லா தேடு போக சொன்னாரு. நான் ஓடி வந்துட்டேன். இதோ சீக்கிரம் போலாம். உள்ள ரெக்கார்ட்
போடா, அந்த சினிமாவை விட இங்க இவ்வளவு நேரம் சமையல்காரன் சினிமா பார்த்தேன். ரொம்ப பிரமாதம்டா. சமையல்காரனா? ஆமாண்டா, உள்ள வாத்தியாரு பொம்பளை மாதிரி சமைச்சிட்டு இருக்காரு. சமைக்கிறதெல்லாம் சரி, ருசியா பிறக்குன்னு சாப்பிட்டாதானே தெரியும். ஏண்டாடே, உள்ள போய் ருசி எப்படி இருக்குன்னு சாப்பிட்டே பாத்துடலாமா? சாப்பிடுறத பத்தி ஒண்ணும் இல்ல, நாளைக்கு பள்ளிக்கூடம் போனோம், நினைச்சதான் பயமா இருக்கு. டேய், நான் இருக்கிற வாட தைரியமா போலாம். வா பாருங்களா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, எல்லாம் நல்லா தான் இருக்கு, சாப்பிடுங்க. எனக்கு அப்படி தெரியுது. ஐயா சாமி. என்ன கத்திரிக்காய் சாம்பாரா? இல்லைங்க, வெண்டைக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாமே இருக்குங்க. நானும் தான் பலகாய் வாங்கி சமைச்சேன். என்னடா அது, பாத்திரத்தை அப்படியே போட்டு போறீங்க? பின்ன என்ன, அந்த வீட்ல கொண்டு போய் கொடுக்க முடியும்? சிச்சி, தப்புடா. சோத்தை தான் தின்னுட்டோம், பாத்திரத்தாவது கொண்டு போய் கொடுக்க வேண்டாமா? வேற வேணையே வேணாம். அந்த ஆள் பசியோட பாரு, கையில பிடிச்சா தர்மடி அடிப்பாரு. அதுக்கு பயந்த நாளைக்கு எப்படி அந்த ஆள் சோறாக்குவாரு? நீங்க வேணா போங்க, நான் இதெல்லாம் கொண்டு போய் கிணத்தடையில கழுவிட்டு அப்படியே அந்த ஆள் வீட்டு வாசப்படியில போட்டு வந்துடுறேன். சொல்லிட்டா அப்புறம் இஷ்டம். வாங்கடா போலாம். ருக்கு ருக்கு. ஏங்க, அந்த வழியா யாராச்சும் பாத்திரத்தோட போறாங்களா? இருக்கிற மாதிரியா? நான் என் பொண்டாட்டிய காணும்னு தேடி இருக்கிறீங்க. உனக்கு பாத்திரம் என்ன பெருசா போச்சோ? என்ன விட சோதனை போல இருக்கு. எல்லா பாத்திரம் சரியா இருக்கான்னு பாத்துக்கங்க. யார் பாத்திரம் முடியுது? வீதியில வீசிட்டு வர்றேன். பாத்தியாருதா? அதை ஏன் வீதியில வீசிட்டு வர்றேன்? சொல்றேன். என்னங்க, நம்ம பையன் ரொம்ப அழுதுட்டு இருந்தான், அதனால நான் தான் பரிமளாட்டு கொடுத்து இதெல்லாம் கிணத்தடியில் கழுவிட்டு சொன்னேன். பரிமளா கழுவிட்டு வந்தது, வேற ஒண்ணும் இல்ல. சரிப்பா, கழுவுனா எல்லாத்தையும் கொண்டு போய் வீட்டுல ஒழுங்கா அடிக்க வைக்கணும்ல. இப்படி அனாதைய போட்டு போறது ஏண்டி? உனக்கு அறிவு இருக்கா? எல்லாத்தையும் எடுத்து கொண்டு போய் வீட்டுல ஒழுங்கா அடிக்க வை. என்னடா, யாராவது உன்னை அடிச்சிட்டாங்களா? டேய், இது புடிடா. வேண்டாமா? சொல்றேன், நான் கவனிச்சுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இன்னைக்கு நம்ம 3 பேரும் வாதியார்கிட்ட சமத்தியா வாங்க போறோம். எதுக்கு? நேற்றுக்கு நம்ம சோறு திருநாள்ல அது வாதியாருக்கு எப்படியோ தெரிஞ்சு போச்சு. ஐயோ, நம்ம என்னடா செய்யுது? மணி அடிச்சாச்சு, பள்ளிக்கூடத்துக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கிய? குழந்தை அருகில் நின்றதாம் பாவம் அந்த வாங்க துரைகளா, உங்க 3 பேத்துக்கு இப்பதான் பொழுது விடிஞ்சுதாக்கும். வாங்கடா டேய். சொல்லுங்க, நேத்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் சாம்பார் நல்லா இருந்ததா? பேசுங்கடா. உப்புக்கு பத்தலன்னா சொல்லுங்க, நாளையில இருந்து உங்க அளவு போட்டு வைக்கிறேன். டேய் தவக்கல, என் டேஸ்ட் உனக்கு ஒத்து வருதா? வாதியார் வீட்டுல தெரிஞ்சு தப்பு நான் சொன்னேன் சார். அதுக்கு நான் இருக்கிற வாண்ட தர்ம போலாம்னு சொன்னேன் சார். ஐயோ சார், இவன் சொன்னால நான் சொன்ன மாதிரி சொல்றேன் சார். போய் பேச கூடாதுடா. யாரு? நானா போய் சொல்றேன்? இல்ல, இவன் தான் மரத்துல இருந்தான். இல்லாடி வெளியில. ஆமா சார், இவன் தான் போய் சொல்றான். டேய், நீ அவங்க கூட சேர்ந்தியா? போது விடுங்கடா. சாப்பிடும்போது ஒன்னா பங்கு போட்டு சாப்பிடுவீங்க, சிக்கிட்டா ஒருத்தன் பழிய போடுறது. இனிமே வர்றதுன்னா முன்கூட்டியே எனக்கு தகவல் கொடுத்துரு. உங்களுக்கு சேர்ந்து ஒரு ஆளாக வடிக்கிறேன். என்ன? போங்க, போய் உட்காருங்க. ஏன் சார், பெஞ்சமின் நிக்க வேண்டாமா? வேணாம் போட. சோப்பு காரணம் போட வேண்டாமா? வேணாம் போட. ஏன் சார், நான் தொட்டிலாட்டவா? வாலாட்ட வேணாம் போட. ஏய் இங்க வா. தேவையில்லாத இடத்துல எல்லாம் பின்ன மாட்டிக்கோ, தேவையான இடத்துல விட்டுரு. பட்டுச்சாடா? சாரி. சாரி. சரி போ. சரி, இந்த ட்ரௌசர் போடுறது ஒண்ணுதான், போடாத ஒண்ணுதான். என்னது பெரிய பொம்பளை மாதிரி ஆயிட்டா? இந்த புடவையோட என்ன பார்த்தா
கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு மாதிரி இருக்குல்ல? நீ வேற எனக்கு வயசு பத்தல வருத்தமா இருக்குது. அடி செருப்பால. இல்ல விளையாட்டுக்கு சொன்னேன். ஏன் பரமலா இன்னைக்கு ஏதாவது விசேஷமா? ஆமா, நான் இப்ப நேரா வாத்தியார் கிட்ட போய் என்ன கல்யாணம் கட்டிக்கன்னு கேட்க போறேன். வாத்தியாரு? ஆமா ஆமா, நம்ம ஊர் ஆம்பளைங்க யாரும் உனக்கு லாக் இல்ல. வாத்தியார் தான் பொருத்தமா இருப்பாரு. ஏன் பரமலா எனக்கு பாட்டு பாடும்போது கட்டிக்கார மாப்பிள்ள பெரிய மனமுள்ளாட்டு இருப்பான்னு சொன்னேன். இந்த வாத்தியாருக்கு தவறுன்னு தெரியலையே. எதுக்கோ கொஞ்சம் யோசனை செய். போடா, என் கண்ணுக்கு அவர் மன்மதன் தான். நான் இப்ப நேரா அவர்கிட்ட போய் பேச போறேன். நீங்க வந்தா வாங்க, வராட்டு போங்க. ஏன் குழந்தைய தூக்கிட்டு போற? சாப்பாடு எடுத்துட்டு போனேன், ஆக்கிட்டேன். இப்ப குழந்தைய தூக்கிட்டு போனா இன்னொரு தடவை பெத்துக்க முடியும்? சீச்சி, அப்படியெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டேன். உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். எதா இருந்தாலும் ஒரு 10-15 அடி தள்ளியே நின்று பேசு. இல்ல 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 இல்லடா, அது குசு குசுன்னு பேச வேண்டிய சமாச்சாரியா? பக்கத்துல வந்தா பேசணும். சரி, இங்கே நில்லு, குழந்தைய படுக்க வச்சுட்டு வரேன். வா, இப்படி வா. இல்லம்மா, இல்ல 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 இல்லடா ராஜா. சரி சரி சரி, படுத்து படுத்து படுத்து. கண்ணுமணி பொண்ணுமணி கட்டழகு தங்கமணி ஆச், சின்னமணி பெரியமணி சிங்கார குஞ்சுமணி ஆச். என்னம்மா, என்ன விஷயம் சட்டு புட்டுன்னு சொல்லிட்டு சீக்கிரம் இடத்த காலி பண்ணு. சொல்லுமா. என்ன கண்ணாலம் கட்டிக்கிறியா? நான் உன்னை கண்கலங்காம நல்லபடியா சந்தோஷமா வச்சுக்கிறேன். குழந்தை பக்கத்துல பிஸ்கட் இருக்கு, அதை எடுத்து சாப்பிட்டு அப்படியே புட்டியில இருக்கிற பாலை குடிச்சிட்டு கிளம்பு. யோ, நான் விளையாட்டு சொல்லையா, நல்ல யோசனை பண்ணி தான் இந்த முடிவுக்கு வந்திருக்கேன். தயவு செஞ்சு என்ன தொல்லைப்படுத்தாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அதுக்கு தான் சொல்றேன், கை குழந்தை இப்படி ஆத்தங்கள்ல படுக்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு இவ்வளவு கஷ்டப்படுற. என்ன கல்யாணம் பண்ணிட்டா இதெல்லாம் நானே கவனிச்சுக்குவேன்ல. அப்புறம் என் கூட வீதியில நீ நடந்து வந்தா உனக்கும் ஊருக்குள்ள நல்ல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். வேற வேற பத்தாவதுக்கு ஏற்கனவே நீ கையில குழந்தை வச்சிருக்க, எனக்கும் பெத்துக்கிற சிரமம் இல்ல. இவ்வளவு இருக்கு பத்தாதா? ஒட்டப்புள்ள ஒரு ஆம்பளை இப்படி எல்லாம் பேசுறீங்க, வெக்கமா இல்ல உனக்கு? நான் என்ன தப்பு தாண்டா கையா கூப்பிட்ட? கல்யாணம் பண்ணிக்கலாம்னு யதார்த்தமா கேட்டேன். இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு? எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற அபிப்பிராயமே கிடையாது. அதுல நீ எனக்கு பொண்டாட்டியா வரதா இருந்தா எந்த ஜென்மத்திலும் எனக்கு கல்யாணமே வேண்டாம், கிளம்பு. இதான் முடிவா? ஓடிக்கிறேன். சும்மா பேசிட்டு நான் தண்ணியில போட்டு முக்கிடுவேன். பொழுதன்னைக்கு வந்து நை 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 நை. இத பாரியா, வேண்டான்னு வெளியில கொட்டுற சாம்பல் தான். ஆனா அதே பூசாரி கைக்கு வந்தா பிரசாதம் ஆயிடும். அந்த மாதிரி என் பெருமை உனக்கு தெரியாது. 2-3 நாள் யோசனை பண்ணு, அப்ப புரியும். ஏங்க, நான் என்ன சொன்னேன் எல்லாரும் இப்படி சிரிக்கிறீங்க? முதியோர் கல்விக்கு ஆர்டர் வந்திருக்கு, ராத்திரியான ஸ்கூலுக்கு வாங்க, நான் உங்களுக்கு பாடம் சொல்லி தரேன்னு சொன்னேன். அதுக்கு இப்படியா சிரிக்கிறது? சரிதான் போய்யா, எங்க வீட்டுல 4-5 பேர் படிச்சுட்டு வேலை இல்லாம சுத்திக்கிட்டு இருக்காங்க. நான் ஒருத்தன் தான் பாடுபடுறேன், அதையும் கெடுத்துருவீங்க போல் இருக்கு. ஏனுங்க நல்லா சொன்னீங்க. செங்கோடன், சாமிக்கண்ணு, முருகேசன், மாரிமுத்து, மதியழகு, உத்தமன், உலகநாதன், ஜெயக்குமார், சேனாபதி, வேலப்பன், முத்துவடிவேல், சீனிவாசன், ஜெயகிருஷ்ணன், வடிவேல், கதிர்வேல், கணேசன், வந்தியத்தேவன். உங்களை மாற குருத்துரோகிகளை நான் வாழ்க்கையில சந்திச்சதே கிடையாதுடா. நீங்க 3 பேரும் தூங்கும்போது தலையில கல்ல தூக்கி போட கூட தயங்க மாட்டீங்க. நேத்து பஞ்சாயத்துல அத்தனை பேருக்கு முன்னால நானும் பரிமளாவும் சோழ காட்டுக்குள்ள போனோம் வாய்குசாம் சொன்னீங்கல்ல, பாத்தீங்களா நீங்க? இனிமே நான் உங்களை ஏன் என்ன எதுக்குன்னு ஏதாவது கேள்வி கேட்டா என்ன கல் எடுத்தடிங்க. நீங்க படிச்சாலும் சரி, படிக்கலனாலும் சரி, பள்ளிக்கூடம் வந்தாலும் சரி, வரலனாலும் சரி, எப்படியோ எக்கோட கெட்டு போங்க. நான் உங்களை கூப்பிடவும் மாட்டேன். தயவு செஞ்சு என்கிட்ட பேசாதீங்க. உட்காருங்கடா, உட்காருங்க. எல்லாரும் நான் சொல்றத கவனமா கேளுங்க. மகாத்மா காந்தி நம்ம நாட்டுக்கு ஏண்டா பள்ளிக்கூடம் வர்றதுக்கு ஒரு நேரங்காலம் கிடையாது. 9:30 மணிக்கு துணி கூட மாத்தாம அரையும் குறையுமா வந்திருக்க? இல்ல, நேத்து தான் உங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆச்சு. கத்திட்டா இருப்பீங்க, வர மாட்டீங்கன்னு எங்க ஆட்டோ சொல்லிச்சு. அப்புறம் பாட்டா பல்ல அடிச்சு நான் வந்துட்டேன்.
போ போ. மகாத்மா காந்தி நம் நாட்டிற்கு ஒரு சாக் பீஸ் வேணும் சார். நான் உங்களை என்னமோ நினைச்சேன். தலையாள் சார் நீங்க. வந்த இடத்துல செலவில்லாம சிக்கனமா கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க. போய் வேலையை பாருங்க டீச்சர். எதுக்கு சார் கத்துறீங்க? பின்ன ஸ்கூலுக்கு பாடம் நடத்த வரும்போது ஒழுங்கா துணிமணி மாத்திட்டு வரலாம்ல. இப்படி அரைங்குறையமா வந்தா பசங்க எப்படி படிப்பாங்க? நான் ஒண்ணு அரைங்குறையமா இல்ல, உங்க பார்வை தான் அரைங்குறையமா இருக்கு. என்னத்தான் பார்வை அரைங்குறையமா இருக்கு? பொண்ணை பாக்குறதுன்னா லட்சணமா மூஞ்சிய பார்த்து பேசணும். நீங்க எங்கெங்கயோ பார்த்துட்டு என்ன அரைகுறைன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எங்கெங்கயோ பாக்குறேனா? ஏன் டீச்சர், எனக்கு கை குழந்தை எல்லாம் இருக்கு, நான் அப்படி செய்வேனா? உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. நீங்களும் பரிமளாவும் என்னென்ன பண்ணீங்கன்னு பசங்க பஞ்சாயத்துல சொன்னாங்க, அவங்களை கேளுங்க. கேட்டீங்களாடா? இப்ப உங்களுக்கு திருப்தி தானே, சந்தோஷம் தானே? இன்னும் ஊரு பூரா போய் டமார் அடிங்க. என் மானத்தை வாங்குறதுக்கு நீங்க எதுக்கு பேசுறீங்க? நீங்க பேச, நான் தான் உங்ககிட்ட பேச மாட்டேன். இனிமே உங்ககிட்ட பேசினா கேளுங்கடா. மகாத்மா காந்தி நம் நாட்டிற்கு. வாத்தியாரே, என்னையா ஆள் உள்ள இருக்கே இல்ல தூங்குறியா? என்னையா 2வது மணி அடிச்சாச்சுங்களா? 2வது மணிக்கு உனக்கு என்னையா இருக்கு? இல்ல, பசுமாடு சனி கூட விட்டு போனுங்க. 10 மணிக்கு மேல போனா தான் அந்த ஆளு காலையை ஊத்து விடுவான். 2வது மணி அடிச்ச பின்னாடி போனோம்னா நேரம் சரியா இருக்கும். அதுக்காக தான் கேட்டுனுங்க. ஏயா இது என்ன ஸ்கூல் பில்லா இல்ல சனிக்குள்ள மணிக்குண்டா? ஏதோ நேரம் தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டா இந்த செல்ஃபி சலிச்சுக்கிறியாப்பா? என்னமோ இவன் ஒருத்தங்கிட்ட தான் அதிசயமா மணி இருக்கிறாப்ல நினைப்பு. சார், மகாத்மா காந்தி நம் நாட்டிற்கு சுதந்திரம் வாங்கி தராமலே இருந்திருக்கலாம். சாப்பிடுங்க. ஆறி போச்சுன்னா ருசி இருக்காது. அப்புறம் ஆக்குனது சரியில்லைன்னு அதுக்கு ஒரு வம்பு இழுப்பீங்க. யாரு? நான் உன வம்புக்கு இழுக்கிறேன்னா? நீ யாரு, எப்பேற்பட்ட கைகாரி, என்ன நடிப்பு நடிக்கிற எல்லாம் தெரியும் எனக்கு. ஆனா இந்த தழுக்கு மிடுக்கெல்லாம் மாத்தி இறங்கி வராது நான் கிடையாது, தெரியுமா? இறங்கவும் வேண்டாம், ஏறவும் வேண்டாம். சோற தின்னுங்க, அது போதும். முதல்ல சோத்த போடுவேன், அப்புறம் படுங்கன்னு பாய போடுவேன், அப்புறம் பக்கத்துல படுக்கட்டுமான்னு கேட்பேன், கடைசியா குடுதும்ப. அப்படித்தானே? ஏன் விளையாடுறியா நீ? நானும் நேத்து பிடிச்சு பாத்துட்டு இருக்கேன். சும்மா நேரமும் பாய போட நாயத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். புருஷன் பொண்டாட்டினா அது ஒண்ணுதானா? வேற எதுவுமே இல்லையாக்கோ? இருக்குடி, ஆனா அது உனக்கு இல்ல, ஒழுங்கான பொம்பளைகளுக்கு. ஓஹோ, அப்ப நான் ஒழுங்கான பொம்பளை இல்ல இல்ல? இப்ப சொல்றேன் கேட்டுக்கியா? நீயா வந்து என்ன தொடாம நானா உன் பக்கத்துல வந்தேன். எங்க அப்பா இந்த ஊரு நாட்டாம இல்ல. நெசமா தானே? நெசமாதாயா? சரி, இனிமே நம்ம உறவு இந்த சோத்தோ நிக்கிட்டோம். இந்த எல்லையை தாண்டி வந்த ஊருகா போடவா? ஒண்ணு வேண்டாம், ஏற்கனவே எந்திரிச்சு போ. பக்கத்துல உட்காந்தா கொஞ்சம் திருப்தியா சாப்பிடுவேன். எந்திரிச்சு போறீங்க. ஏண்டி இந்நேரத்துல எதுக்கு நீ கதவை தாள் போடுற? ரோட்ல போட்டு அந்த பெரட்டு பெரட்டியே புடவை எல்லாம் ஒரே மண்ணா அடிச்சு அதான் மாத்திரேன். புடவை மாத்திரையா? வெளியே மரப்பிற்கு அங்க போக கூடாது? ஏயா, உனக்குதான் இதெல்லாம் ஆகாதனா போச்சுல. நீ பேசாம தலையை குத்திட்டு சாப்பிட வேண்டியது தானே. நான் மாத்திரத்தை பிடிக்கிறதெல்லாம் நீ ஏயா பாக்குற? அழுது முட்டை எனக்கு நாடமா பண்ற நீ. உன்ன முருங்காய் கூட்டு, முருங்காய் பொரியல், முருங்கைக்கீரை, முருங்கைப்பூவு, முருங்காய் சாம்பார். என்னது எல்லாம் ஒரே முருங்கா மயமா இருக்கு? 2 நாளா குழந்தை குரு குருன்ட்டு இருந்ததுல முருங்காய் வதக்கி அந்த வாசம் பட்டா குழந்தைக்கு நல்லதுன்னு வைத்திரு சொன்னாரு. அதான் எல்லாம் முருங்காலேயே செஞ்சு வச்சேன். இந்தடா வாசம்புடி. நான் ஏற்கனவே வாசம் காட்டேன், நீ சாப்பிடு. இந்தடா வாசம்புடி. வாசம்புடி. இன்னும் தூக்கம் வரல போல இருக்கு. இல்ல, எப்பவும் படுத்துனே தூங்கிடுவேன். இன்னைக்கு என்னமோ ஒரு மாதிரியா இருக்கு. ஒரு மாதிரினா எப்படி? இல்ல, கொஞ்சம் புழுக்கம் தான், வேற ஒண்ணு. ஏய், முந்தானே ஒழுங்கா போட்டு போடு. தூக்கத்துல அப்படி இப்படி கொஞ்சம் விலகிறதா? இந்த பக்கம் எடுத்து விடுறே. அடடா.
ஏயா குழந்தை அழுகிறதுக்கு காதுல வேலை எழுந்து சாட்டக்கூடாது அப்போ ஏன் சொல்ற நேரம் நீ எந்திரிச்சு சாட்டலாம்ல? உன் பக்கத்துல தானே படுத்துட்டு இருக்கு எழுந்து சாட்ட. என்னால இப்ப எந்திரிக்க முடியாது. ஏன்? என்னால எந்திரிக்க முடியாதுடி. சரி அப்படி படுத்துக்கிட்டாவது ஒரு பாட்டு சொல்லு, குழந்தை தூங்குமில்ல. ஐயோ அழுதா பரவாயில்ல, சும்மா நை நேரம் பேசிக்காத, பேசாம இரு. சரி நான் வேணா ஒரு பாட்டு பாடவா? சொல்லியா? ஏதாவது பண்ணு. எல்லாரும் ஸ்லேட் கொண்டு வந்திருக்கீங்களா? ஓகே. உங்கள ஓரளவுக்கு படிக்க தெரிஞ்சவங்க யாரு, சுத்தமா ஒண்ணுமே தெரியாதவங்க யாரு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாதான் அவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி நான் தனித்தனியா பாடம் நடத்த முடியும். எங்க ஒண்ணுமே தெரியாதவங்க மட்டும் கையை தூக்குங்க பாக்கலாம். கையை இறக்கியா? எனக்கு தான் ஒண்ணும் தெரியாத. எனக்கு மட்டும் தெரியுமாக்கும். ரொம்ப நாட்டிக்கிட்ட ஒண்ணும் தெரியல, ஏன் காமிச்சுக்கணும்? இறக்கியா கீழே. 10 பேர் இருக்கீங்க. ஓகே. இந்த 10 பேரை தவிர மத்த எல்லாருக்கும் ஓரளவுக்கு என்ன தெரியும் இல்லையா? நமக்கு ஆட்சி சூடியெல்லாம் நல்லாவே தெரியுங்க. எனக்கு உயிர் எழுத்துன்னா அத்துப்படிங்க. என்ற வீட்டு கரண்ட் பில்லுக்கு நான் தான் கையெழுத்து போடுவேங்க. சரி சரி, தெரிஞ்சவங்களை பத்தி இப்ப பிரச்சனை இல்ல. கையை தூக்கின அந்த 10 பேர் மட்டும் எந்திரிச்சு இப்படி ஓரமா வந்து நில்லுங்க. ஏன் டீச்சர்? உங்களை போல ஒண்ணுமே தெரியாதவங்களை வச்சு ராத்திரியில இங்க மண்டை உடைக்கிறத விட உங்களை எல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சு போட்டு எங்களை மட்டும் வச்சு பாடம் நடத்துவாங்க போல் இருக்கு. ஏன் டீச்சர்? நோ நோ நோ, அப்படிலாம் கிடையாது. முதல்ல அவங்களுக்கு தான் சொல்லிக் கொடுக்க போறேன். ஏங்க கையை தூக்குன அந்த 10 பேர் மட்டும் எந்திரிச்சு ஓரமா அப்படி லைன்ல நில்லுங்க. இப்ப ஒவ்வொருத்தரா போர்டு கிட்ட வாங்க. நான் எப்படி ஆ போடுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். அதை பழகிட்டு போய் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ஸ்லேட்ல 10 ஆ போடணும். எங்க முதல் ஆள் வாங்க. டீச்சர் இன்னும் இருக்காங்க? ஆமாமா, ஒரே தடவை வந்துடுறது. 2-3 தடவை எழுதணும். சொல்லுங்க. யோ வைத்தி, அநியாயமா என் பொழப்புல மண்ணை போட்டியாயா? நானும் முதலையே கையை தூக்கி அவங்களோட லைன்ல நின்று இருந்தா இப்ப எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்குமே ஐயா. இப்ப மட்டும் என்னையா கட்டு போச்சு? எழுந்திருச்சு 2 பேருமே பின்னால போய் லைன் நின்றுவோம். டீச்சர் கேட்டாங்கன்னா ஏதோ ஒரு ஞாபகத்துல இருந்தோம் சொல்லுவோம்யா. இந்திரி இந்திரி. அடுத்த ஆள் வாங்க. ஏன் டீச்சர் உங்க பேரு பட்டா? பட்டோ கிட்டோ அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? முதல்ல பார்த்து கவிங்க. எழுதுங்க. எழுதிருக்கேன்ல, அது மேலேயே எழுதுங்க. ஏன் டீச்சர் எல்லாத்தையும் கையை பிடிச்சிங்க, என்ன பிடிக்கலையே? அதான் எழுதிருக்கேன்ல, அது மேலேயே கோடு போடுங்க. டீச்சர் நான் போட்டா கோணையா வந்துருங்க, நேரா வராதுங்க. என்னங்க இது, கொஞ்சம் கூட முயற்சி பண்ண மாட்டேங்கிறீங்க. எங்க பாருங்க. இனி நீங்க போய் உங்க ஸ்லேட் எழுதுங்க. சரி அடுத்தா